ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ஸ்டே ஹங்க்ரி. இன்னைக்கு நாம பேச போகிற டாபிக் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே எப்பயாவது ஒரு முறை நடந்திருக்கும். திடீர்னு தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது காற்றுல ஒரு பாட்டு கேட்கும். அந்த பாட்டை கேட்டதும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு முகம் நம்மளோட மனசுக்குள்ள ஞாபகத்தில் வந்து போகும். இப்படி தனிமையில் ஏதோ ஒரு சாங் கேட்டால் கூட நம்மளோட மனசில் அவங்களோட முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த அளவுக்கு நாம் அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷனில் ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். ஆனால் நான் இவனை இவ்வளோ நினைக்கிறேன், இல்லை இவளை இவ்வளோ யோசிக்கிறேன், இவ்வளோ நினைக்கிறேன், ஆனால் அவங்களோட மனசில் ஒரு ஓரத்துலையாச்சும் என்னோட ஞாபகம் இருக்குமா அப்படின்னு ஒரு வலி கலந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருக்கா? காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, பிரேக்கப் ஆனவங்களுக்கும் ஒன் சைட் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஏக்கம் இருக்கும். அறிவியல் மற்றும் உளவியல் படி பார்த்தா மனிதர்களோட மூளை வெறும் ஒரு உறுப்பு மட்டும் கிடையாது. அது ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி. நம்ம ஒருத்தரை ரொம்ப ஆழமாக நினைக்கும் போது நம்மளோட எனர்ஜி கண்டிப்பாக அவங்க கிட்ட போய் சேரும். இதை தான் டெலிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, நீங்கள் நினைக்கிற அந்த நபர் உங்களை நினைக்கிறாரா அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு 5 பவர்ஃபுல்லான சிக்னல்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம். ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யார் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். பாஸ்கர் அண்ட் மாரி, முருகன் அண்ட் மாரியம்மாள், கலையரசன் அண்ட் நிஷா, குணா அண்ட் வித்யா, இலக்கியா அண்ட் கதிர், லலிதா அண்ட் குபேரன், மதிவானன் அண்ட் வேண்டாமிர்தன். ஸோ வியூவர்ஸ், இப்போ நான் சொன்ன கப்பிள்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் இந்த டைமில் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரோட மேனிஃபெஸ்டேஷனும் நிச்சயமாக இவங்களா ஒன்று சேர்க்கும். இதே மாதிரி உங்களோட பேரும் உங்கள் பார்ட்னரோட பேரும் நம்மளோட வீடியோஸில் ஷோ பண்ணணும், நாங்கள் உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். நாம் சின்னதாக ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம பேஜோட பேர் பேர்ல் ஸ்டுடியோ. உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பேஜில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் த பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இனிஷியல்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ரிப்ளையும் குயிக்கான டெலிவரியும் கிடைக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல் சிக்னல், திடீர்னு எந்த காரணமும் இல்லாமல் அவங்களோட ஞாபகம் வருது. இது எப்படின்னா, நீங்கள் அவங்கள பற்றின எந்த ஒரு நினைப்புமே இல்லாமல் இருப்பீங்க. ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக ஒரு மீட்டிங்கில் இருப்பீங்க, இல்லைனா பைக்கில் டிராஃபிக்கில் போயிட்டுருப்பீங்க. அந்த நேரத்தில் அவங்கள பற்றின எந்த ஒரு பொருளையுமோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. ஆனால் திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி அவங்களோட முகம் உங்கள் மனசில் வந்து மறையும். சைக்காலஜி படி இது ஏன் நடக்குதுன்னா, அந்த நபர் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு உங்களை பற்றி ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் அவங்களோட அந்த எனர்ஜி பாஸ் ஆகி உங்ககிட்ட வந்திருக்கு. அதனால தான் திடீர்னு எந்தவித ஒரு சூழ்நிலையிலும் அவங்களோட ஞாபகம் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட மனசில் தோணியிருக்கு. அவங்களோட மூளையிலிருந்து வெளியான அந்த ஸ்ட்ராங்கான எனர்ஜி ஃப்ரீக்வன்சி உங்கள் ஆழ் மனசை தாக்கும்போது தான் சம்பந்தமே இல்லாத நேரத்தில் உங்களுக்கு அவங்களோட ஞாபகம் வரும். இதை தான் டெலிபதியோட முதல் சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2வது சிக்னல், திடீர் உணர்ச்சி மாற்றங்கள், மூட் ஸ்விங்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியவோ இல்லை ஏதோ ஆஃபீஸ்லேயோ ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத சோகம் வரும், இல்லைனா தனியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே உங்கள் நெஞ்சை யாரோ அடைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு லோன்லியான ஃபீலிங் உங்களுக்கு கூட இருக்கும். ஏன்டா திடீர்னு டல் ஆகிட்டா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கூட உங்களுக்கே அதுக்கான காரணம் தெரியாது. சைக்காலஜி ரீதியாக இது எமோஷ்னல் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட எனர்ஜியும் நீங்கள் விரும்புகிறவங்களோட எனர்ஜியும் கனெக்ட் ஆகி இருக்கும்போது அவங்க அங்கே சோகமாக இருந்தாலோ இல்லைனா உங்களை நினச்சி அழுதுகிட்டு இருந்தாலோ அந்த வலி அப்படியே உங்களுக்கும் கடத்தப்படும். அதே மாதிரி நீங்கள் தனியாக சோகமாக இருக்கும்போது திடீர்னு சந்தோஷம் வந்தால் அவங்க அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். 3வது சிக்னல், உண்மையான கனவுகள். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்களே நினச்சிட்டு படுத்தா கண்டிப்பாக அவங்க கனவுல வருவாங்க. ஆனால் அது இந்த சைக்காலஜி சிக்னல் கிடையாது, அது உங்களோட ஆசை. ஆனால் நீங்கள் அவங்கள நினச்சி பல நாள் ஆகியிருக்கும். உங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகி அவங்கள நீங்கள் மறந்துட்டும் இருப்பீங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாள் நைட்டு உங்கள் கனவில் அவங்க வருவாங்க. அதுவும் அந்த கனவு ஏதோ நிஜத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும்.
இப்படி நடந்தா அவங்களோட ஆழ்மனம் உங்களை தேடுதுன்னு அர்த்தம். அவங்க உங்களை மிஸ் பண்றதோட வெளிப்பாடு தான் உங்க கனவுல அவங்க உருவமா வந்து சேருது. 4வது சிக்னல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இதை சைக்காலஜில சின்க்ரோனிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நபரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் படும். அவங்க பேர் யாரோ ரோட்டில் சத்தமாக கூப்பிடுவாங்க. அவங்களோட பர்த்டே டேட், உதாரணமாக ஒரு 14ஆம் தேதி தான் அவங்களோட பர்த்டே டேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பரை வந்து நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. ஏதாச்சும் ஒரு வண்டி நம்பர்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு பில்லுலேயோ இல்லை டைம்லேயோ இப்படின்னு அடிக்கடி அந்த நம்பரை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் அவங்களோட பர்த்டே டேட், அவங்களோட ஞாபகம் இந்த மாதிரி கனெக்ட் ஆகி வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கேட்கும். அவங்க யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் ஸ்மெல் கூட்டத்தில் திடீர்னு உங்கள் மூக்கை தொலைக்கிற அளவுக்கு வரும். சடனாக நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த ஸ்மெல் வந்தோடனே அவங்களோட ஞாபகமும் திடீர்னு வரும். இப்படி வரிசையாக நடந்தால் பிரபஞ்சம் உனக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட நினைவுகளும் அவங்களோட நினைவுகளும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போது தான் இந்த மாதிரியான மேஜிக் எல்லாம் நிஜத்தில் நடக்கும். கடைசி மற்றும் மிக முக்கியமான சிக்னல் உங்களோட உள்ளுணர்வு, இன்ஸ்டியூஷன். உலகத்தில் எல்லாருமே உங்ககிட்ட வந்து மச்சான் அவ உன்னை மறந்துட்டாடா, அவ உன்னை நினைக்கவே இல்லடா அப்படின்னு சொன்னாலும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆழமான குரல் சொல்லும், இல்லடா அவ இன்னும் உன்னதான் நினச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கை எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் ஆழமாக இருக்கும். இந்த கட் ஃபீலிங் எப்பவுமே பொய்யும் சொல்லாது. ஏன்னா உங்கள் ஆழ் மனசுக்கு உங்களை சுற்றி என்ன எனர்ஜி இருக்குன்னு ரொம்ப கரெக்டாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 சிக்னல்ஸுமே உங்களுக்கு நடந்திருந்தா அவங்க உங்களை நினைக்கிறாங்கன்னு 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கணும். அவங்க உங்களை நினச்சி அழுதுட்டு இருந்தாலும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் அவங்க கூட சேர முடியுமா அப்படின்ற யதார்த்தத்தை யோசிங்க. சில உறவுகள் தூரத்தில் இருந்து நினைக்கிற வரைக்கும் தான் அழகாக இருக்கும். கிட்ட போனால் அது பல மடங்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அதனால அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் சந்தோஷப்பட்டு உங்கள் வாழ்க்கையை நோக்கி அடுத்த அடியை எடுத்து வைங்க. ஒருவேளை அது உங்களை விட்டு பிரியாத அன்பாக இருந்தால் பிரபஞ்சம் தானாகவே உங்களை சேர்த்து வைக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எந்த சிக்னல் உங்களுக்கு அதிகமாக நடந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸுமே படிப்பேன், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் கதையையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு மனசுக்கு நெருக்கமான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி குழப்பத்தில் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் பார்ட்னருக்காக உங்களுக்காக நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம்.